வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. வேகமா வெளிய கொண்டு வாங்க. செந்தில் பாலாஜி புழல் சிறையில புலம்பல் அப்படின்ற மாரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அத பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்கு அப்படின்றத முழுமையா பார்க்கலாம். சட்டவிரோத பண பரிமாற்றம் புகார்ல அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கடந்த ஜூன் 14ஆம் தேதி கைது செஞ்சிருக்கிறாரு. பின்னர் இருதயத்தில அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆப்பரேஷன் நடந்தது. இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்க 3ஆம் நீதிபதி சிவகார்த்திகேயன் வழங்கிய தீர்ப்பு பரத சக்கரவர்த்தி தீர்ப்புடன் ஒத்துப்போக தற்பொழுது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவரது வழக்கறிஞர் நேற்று 2 மணி நேரத்திற்கு மேலாக சந்தித்து பேசினார் என்ற தகவல் நேற்று வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இது தொடர்பாக சிறைத்துறை வட்டாரங்கள் கூறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜியை அவரது வழக்கறிஞர்கள் முறைப்படி சிறைத்துறை வசம் கடிதம் வழங்கி அவரை சந்தித்து பேசினார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தன் ராமச்சந்திரன், வக்கீல் ரவி ஆகியோர் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் வழக்கின் விவரங்களை அவருக்கு எடுத்துரைத்தனராம். மேலும் அவர் அமைச்சராக நீடிப்பதில் அரசு அவருக்கு ஆதரவாக இருந்து வருவதை அவரிடம் தெரிவித்தனர். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேலும் வழக்குகளில் அமலாக்கத்துறை எடுத்து வைத்த வாதம் மற்றும் நமது தரப்பில் எடுத்த வாதங்களை செந்தில் பாலாஜியிடம் விளக்கி பேசியுள்ளாராம். அது மட்டுமில்லாமல் கரூரில் வருமான வரித்துறை வழக்கில் சோதனையிட வந்த அதிகாரிகளிடம் ஆவணங்களை அபகரித்த வழக்கில் 18 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைத்ததையும் எடுத்து கூறியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் சுமார் 2 மணி நேரம் நீடித்ததாம். தன்னை விரைவில் ஜாமீனில் வெளியே அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை வேகப்படுத்தும்படி வழக்கறிஞர்களிடம் செந்தில் பாலாஜி கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.